வணக்கம். தினகரன் பேசுகிறேன். 4 நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், சிலோன் அண்ட் இந்தியா, இந்த 4 நாடுகளிலும் ஆட்சி மொழியாக இருப்பது தமிழ். இதை யாரும் அழித்து விட முடியாது. இப்போ மத்திய அரசு கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டதாகவே அடியேன் கருதுகின்றேன். மும்மொழி கொள்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் 67 நடந்திருக்கலாம், மொழிப்போர் நடந்திருக்கலாம், பல பேர் இறந்து போயிருக்கலாம், புரியாமல் இறந்திருக்கலாம், புரிந்து இறந்திருக்கலாம். அதெல்லாம் வேலை விஷயம். பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கூட அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவர் பேசினார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது என்றும் காணோம், எங்கும் காணோம்னு பாரதியார் சொன்னதை சொல்லி, அதனால தான் அவர் மல்டி லிங்குவிஸ்டாக இருந்ததால் தான் தமிழ் மொழியினுடைய அருமையை பெருமையை புரிந்து கொண்டார்லாம் சொன்னாலும் அவருடைய பேச்சு எடுபடவில்லை. அன்றுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சே எடுபட்டது, வெற்றி பெற்றது. இன்னும் கூட அவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இட் மீன்ஸ் திமுக அண்ட் அதிமுக. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 12,631 தனியார் பள்ளிகள் லைக் எஸ்பிஓஏ, சின்மயா வித்யாலயா, மகரிஷி வித்யாலயா, டான் பாஸ்கோ, இன்னும் எட்ஸெட்ரா 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 சோமனி வித்யாலயா பள்ளிகள் தமிழகத்தில். இதில் கிட்டத்தட்ட 56,690,000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறான். இந்த 40 ஆண்டுகளாக 1980களிலிருந்து மும்மொழி கொள்கையை இந்த செக்மெண்ட்டு, பணக்காரன் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள், ஓரளவிற்கு ஆற்றல் உள்ளவர்கள், ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளவர்கள் அந்த குழந்தைகளுக்கு அந்த மும்மொழி கொள்கையினுடைய அறிவை கொடுக்கின்றனர். வேற என்ன மாதிரி கார்ப்பரேஷனில் படித்தவன் இருக்கான் இல்லையா, ஏழைப்பாழைகள் நான் சொல்லுவேன், அன்றாடம் காட்சிகள், இது கிட்டத்தட்ட 37,387 பள்ளிகள் இருக்குது. இதில் மாநகராட்சி பள்ளிகள், அரசாங்க பள்ளிகள். இந்த பள்ளிகளில் படிக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 53 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 53 லட்சம் அந்த மூன்றாம் மொழியை ஐதர் சான்ஸ்கிரிட், ஹிந்தி ஆர் எனி அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்க முடிவதில்லை. இருமொழி கொள்கை மட்டுமே. அது கூட முழுமையாக அந்த மாநகராட்சி பள்ளிகளில் சரியானபடி தமிழையோ ஆங்கிலத்தையோ கற்பித்து கொடுப்பதில்லை. அவங்களுக்கு அரசாங்க சம்பளம் சரியாக வருவதனால் அதில் பெரிய கவனம் எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் கோபித்து கொள்ளக்கூடாது. அடியேன் கூட ஆசிரியராக பணி செய்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லி, இது கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவை சைலண்ட்டாக இருந்தால் இது பாட்டுன்னு ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டுருக்குது. ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறான். தமிழ் மொழியை யாருமே அழிக்க முடியாது. ஹிந்திலாம் வந்தெல்லாம் தமிழ் அழிக்க முடியாது. தமிழ் அன்னை, அது சிவனுடைய மொழி. அது தமிழை சாதாரணமாக பேசினாவே அது இலக்கணம் இலக்கியத்தோடு வரும். அது எதுகை மோனையாக வரும். ஒன்றுமே தெரியாதவர்கள் கூட பேசுவாங்க. சிவனடியார்கள், எத்தனை ஆயிரம் சிவனடியார்கள் ஒரு சாதாரண விஷயத்தை சொன்னால் கூட அது பெரிய லெவலில் போற்றப்படும், வணங்கப்படும். சின்ன விஷயம், சாமியை கும்பிட்றது. இப்போ கும்பமேளா அது இதெல்லாம் போய் பல பேர் உயிர் போகுது அங்கே. அதை பற்றி கூட, கும்பமேளாவை பற்றி எப்போ பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவனடியார்கள் நம்ம தமிழ்நாட்டில் சொன்னாங்க. ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடின்னு சொல்லி எப்போ கும்பமேளாவை பற்றி எப்பயோ சொல்லிட்டாங்க. உள்ளேயே கடவுள் இருக்குதுப்பான்னு. இதை நான் சொன்னேன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஆல் பவர்ஸ் ஆர் விதின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். இப்பொழுது சொல்லுகிறார்கள் மாசுபட்டு விட்டது, அங்கே போவாதீங்க, அது வியாதி வருது, அது வருது. எப்போ 52 கோடி மக்கள் அங்கே போய் சங்கமித்து குளித்து சிவனை வழிபட்டு என்ன பண்ணுறாங்க? இது நம்ம மூட நம்பிக்கைன்னா இந்து மத விரோதி என்றுவானுங்க. நான் அதெல்லாம் சொல்ல. எத்தனை ஆட்கள் இறந்து போகிறாங்க. 1954 என்று நினைக்கின்றேன் தலையங்கம்லாம் வந்தது. 800 பில்கிரிம்ஸ். அந்த காலகட்டத்தில் மொத்த மக்கள் தொகையே ஒரு 40 கோடி கூட இருக்காது. 40 கோடியில் ஒரு 800 பேர் 1000 பேர் செத்ததாக சொல்கிறாங்க. அது எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்கும்? நான் ஸ்கூல்லேருந்து எங்கெங்கேயோ பில்கிரிமேஜ் வரைக்கும் போயிட்டேன். அதில் மத்திய அரசு அருள் கூர்ந்து இது மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் மேட்டர்ஸில் ஃபண்ட்ஸை நிறுத்துறது, இந்திய படின்னு சொல்கிறதெல்லாம் வெறுப்புணர்வை தூண்டும். ஆல்ரெடி 40 ஆண்டுகளாக இங்கே இந்தியையும் பல மொழிகளையும் தமிழக மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் பெரிய டெவலப்மெண்ட்ஸ். தமிழுக்கு வரணும்னா தமிழில் அங்கங்கே பாரதியார் மாதிரி, கம்பர் மாதிரி, ஜெயகாந்தன் மாதிரி ஆட்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். கண்ணதாசன் மாதிரி உருவாகி கொண்டே இருப்பார். உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தமிழ் அன்னையினுடைய பெருமை என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ இது. இப்போ எதுக்கு இந்த கலகம்லாம் பண்ணுறது? 3 மொழி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்களாப்பா. இங்கே படிக்க வேண்டியவன் படிக்கிறான்.
என்ன மாதிரி மாநகராட்சி அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறவனுக்கு அது எப்போவுமே அதான் அன்னடங்காட்சின்னு நான் சொல்லிட்டேன். அன்னடங்காட்சியும் அந்த ஏழைப்பாளையங்கன்றல அந்த கேட்டகரியில் வரவன் அவன் எப்போவுமே மேலே வர முடியாது. 8வது 10வது 11வது அதோடு நின்று போயிடுவான். அந்த காலத்தில் எஸ்எல்சி நான் சொல்கிறேன். இந்த காலத்தில் வந்து 10த்தோடு ஏற கட்டிடுறோம், 8த்தோடு ஏற கட்டுறான். என்ன காரணம்? வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சாப்பாடு இல்லைப்பா. இருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாது அவனுக்கு. குடிசையில் இருக்கான் இன்னும் கூட. சும்மா சொல்லிக்கிறானுங்க எல்லாமே. எல்லாம் படிக்கிறாங்க கிராமத்துலலாம், எல்லாம் எங்கே படிக்கிறாங்க? இன்னமும் கூட தமிழகத்தில் அந்த ஜாதிய கொடுமையெல்லாம் இல்லையா? அதை டிஸ்டிங்விஷ் பண்ணலையா? அதனால் படிக்கிறது வந்து தனி மனிதனுடைய உரிமை என்று மட்டும் சொல்லி இந்த இந்தியை கொண்டு வர்றது, ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணாதீங்க. நேருனுடைய பிரின்சிபல் இருக்கணும். ஆனானப்பட்ட பண்டிட் ஜவஹர்லால் நேருவே சொன்னார், இருமொழி கொள்கை தொடரும் என்று. அது தொடரட்டும். மும்மொழி கொள்கை இந்த பணக்காரங்களுக்கு நடந்துன்றது, அது நடக்கட்டும். வளர்ந்துன்னு தானே இருக்குது. பாப்புலேஷன் பாருங்கள், 57 லட்சம் குழந்தைகள். அவங்க மும்மொழி கொள்கையை தான் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு எடுக்கிறான், ஹிந்தி எடுக்கிறான், ஸ்பெயின் எடுக்கிறான், ஜெர்மன் எடுக்கிறான், எப்படியோ போயிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வாருங்கள். ஆனால் அந்த கல்விக் கொள்கையில் இது போன்ற திணிப்பு கூடாது என்பதே அடியேனுடைய விருப்பம் என்று சொல்லி அதை ஒரு நாசூக்க அதை கொண்டாடணும். அதை கொண்டாந்து தான் 80களிலேருந்து காங்கிரஸ் ஆட்சி. இந்த மும்மொழி கொள்கையை கொண்டாந்தது காங்கிரஸ் ஆட்சி. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் ஆச்சு பாருங்கள். இந்த 40 ஆண்டுகளாக பலர் இந்தியை கற்றிருக்கின்றார்கள். பலர் அயல் மொழிகளை ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, ஸ்பானிஷு, ஜாப்பனீஸு, ஜெர்மனு கற்றிருக்கின்றார்கள், இன்க்ளூடிங் சான்ஸ்கிரிட். இதை முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வரும்போது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவாக ட்ரீட் பண்ணணும். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் அது ரொம்ப லாங்குவேஜ் ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி கூட இங்கே ஆட்சியை பிடிக்கும் என்பது தான் அடியனுடைய கருத்து. ஆனால் சரியான பேச்சாளர்களோ, சரியான கவர்ந்தெழுக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ கிடையாது. திராவிடமும் ஆரியமும்ன்றதெல்லாம் காலங்காலமாக வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ திராவிடர் கழகத்துக்கோ சொந்தமான ஒரு வார்த்தை அல்ல. இந்த தவறான புரிதல் தான் பாஜகவுக்கு இருக்குது. திராவிடம்னா அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சொந்தமானது கிடையாது. திராவிடம் என்பதை ஆராய்ந்து பார்க்கட்டும், அறிந்து பார்க்கட்டும், தெரிந்து பார்க்கட்டும், அதை பற்றி பேசி பார்க்கட்டும், பழகி பார்க்கட்டும், உணர்ந்து பார்க்கட்டும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே. தினகரன். சூப்பர்.